மர்மத்திற்கு பெயர் பெற்ற விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிக ராசி வாழ்க்கையில இந்த ஒரு நாளானது எப்பொழுதுமே உங்களால் மறக்க முடியாத ஒரு பொலிவான நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் விளங்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு சில சிக்கல்கள் ஏற்படும். அதுவும் உங்க கூட இருக்கிற நண்பர்களாலே ஏற்படும். நீங்க அனைவருமே நண்பர்கள் தானே அப்படின்னு எல்லாரிடமும் சகஜமா பழகுவீங்க. யாருக்கும் ஏதாவது பிரச்சனைனா உடனே ஓடி போய் நிற்பீங்க. அது இவங்க மேல தப்பா இருந்தாலும் அந்த பிரச்சனையை எப்படியாவது நம்ம முடிச்சு விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்க மனசுல எப்பொழுதுமே இருக்கும். அப்படிப்பட்ட நீங்க இந்த ஒரு நாள்ல ஏதாவது சின்ன பிரச்சனையோ இல்லைன்னு நீங்க வேலை செய்கின்ற இடத்திலோ ஏதாவது ஒரு சிக்கல்ல உங்க நண்பர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு உதவி செய்ய போறேன்ட்டு நீங்க போவீங்க. ஆனா அந்த ஒரு இடத்துல அந்த பிரச்சனை அப்படியே தலைகீழா மாறும். தலைகீழா மாறி உங்களுக்கும் அந்த பிரச்சனைக்கும் இடையில தேவையில்லாத சிக்கல்கள் ஏற்படும். உங்களுடைய நண்பர் உங்களை மாட்டி விட்டு அவர் கலந்து விட்டு சென்றுவார். இது போன்ற இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க அவசரப்படாம இருக்கணும். யார் என்ன கூப்பிட்டாலும் நான் வரல, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு ஏதாவது கூறி நீங்க மழுப்பிட்டு போகணும். இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். அதே போல் இந்த ஒரு நாள்ல நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நண்பர் வேணும். நமக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம கூட இருக்கணும். இந்த மாதிரி பாதியில விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வரும். நமக்குன்னு ஒரு நண்பர் இருக்கணும். அவனும் ஒரு நல்ல நண்பரா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒருத்தன் கிடைக்கிறதுங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படின்னு நீங்க உங்களுடைய நண்பரை பத்தி புரிஞ்சு கொண்டு தெரிந்து கொண்டு இருக்க வேண்டிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுக்கு இருக்கும். அதே போல் நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்ககிட்ட எப்பொழுதுமே எரிஞ்சு எரிஞ்சு விடுவீங்க. அப்படி பண்ணக்கூடாது. பிடிச்சவங்கள தான் நம்ம எப்பொழுதுமே சந்தோஷமா வச்சுக்கிடணும். அப்பதான் நாளை பின்ன என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டம் வந்தாலும் அவங்க தான் ஆளா நிற்பாங்க. எனவே பிடித்தவர்களை நீங்க எப்பொழுதுமே காயப்படுத்தாதீங்க. காயப்படுத்தாம அவங்களுடைய வார்த்தைக்கு நீங்க மதிப்பு கொடுங்க. கட்டாயம் உங்களுக்குள்ள இருக்கின்ற அந்த இணைப்பானது இன்னும் அதிகரிக்க தொடங்கும். நாளை எப்படி இருக்கும்? இந்த ஒரு நாள் இப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சு அதை நினைச்சு மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுவீங்க. மனதளவுல ரொம்ப வலிக்க ஆரம்பிக்கும். நாளைக்கு நமக்கு இந்த பிரச்சனை இருக்கு, கடன் பிரச்சனைகள் இருக்கு, வீட்டுல இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்கு, இது செய்யணும் அது செய்யணும், திருமணம் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய மனசுக்குள்ள ஓடிக்கொண்டே இருக்கும். நாளைய நாள் நமக்கு எப்படி ஓடும், எங்கிட்டு இந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு நினைத்து நினைத்து தினசரி தேவையில்லாத அளவுக்கு உங்களுடைய மனசை நீங்களே அதை நினைத்து பாதிக்கப்படுத்தி கொள்ளுவீங்க. ஆனா அப்படிப்பட்ட எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தோன்றக்கூடாது. எது நடந்தாலும் அந்த ஒரு நாளை நம்மளால சமாளிக்க முடியும் அப்படின்னு நினைத்து இந்த ஒரு நாளை நீங்க ஓட்டுங்க. கட்டாயம் அந்த ஒரு நாளில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். அதே போலத்தான் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு பொருளாதார ரீதியாக எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இருக்காது. இத்தனை நாட்கள் இருந்ததை விடவும் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பொருளாதாரம் மிகவும் சிறப்பாகவே அமையும். உங்களுக்கு போதுமான பணம் இந்த ஒரு நாள்ல கிடைக்கும். எவ்வளவு கடன் வெளியில் வாங்கியிருந்தாலும் அந்த ஒரு கடனை உங்களால் இந்த ஒரு நாளில் கொடுத்து முடிக்க முடியும். போதுமான அளவுக்கு உங்களுடைய கையிலும் பணமானது தங்கும். கட்டாயம் இந்த ஒரு நாளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு நாள்ல உங்களுடைய நண்பர்கள் இல்லைன்னா உங்களுடைய உறவினர்கள்ட்ட இருந்து எதிர்பாராத சில கிஃப்டோ இல்லைன்னா பரிசுகளோ உங்களை தேடி வரும். உங்களுடைய வீட்லயோ இல்லைன்னா உங்களுக்கோ இந்த ஒரு நாள்ல பிறந்த நாளா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுடைய வீட்டுல ஏதாவது விசேஷமா இருக்கலாம். இல்லைன்னா அவங்கள நீங்க புதுசா எப்பயாவது வெளியே போய் சந்திப்பீங்க, எதர்ச்சியா சந்திப்பீங்க. ஆனா அதன் மூலியமா உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல போதுமான அளவுக்கு நீங்க நினைத்து ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. இந்த ஒரு பொருள் நமக்கு கிடைக்கணும், கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நீண்ட நாளா நினைத்து கொண்டே இருப்பீங்க. அந்த ஒரு பொருளானது கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல உங்களுடைய நண்பர்கள் இல்ல உறவினர்கள் மூலம் அதுவும் பரிசு பொருளாக உங்களை சேரும். இதனால் நீங்கள் மிகவும் இந்த ஒரு நாள்ல சந்தோஷப்படுவீங்க. உங்களோட துணைவரின் குடும்பத்துல தேவையில்லாத சண்டைகள் ஏற்படும். ஒரு சண்டைகள் ஏற்பட்டுச்சுன்னா அதுல நீங்க தலையிடக்கூடாது. தலையிட்டீங்கன்னா அது உங்களை ரொம்ப டென்ஷன் ஆக்கி விட்டுரும். இதனால் நீங்க தேவையில்லாத மைண்ட் செட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு ஆளாக நீங்கள் மாறிவிடுவீர்கள். மன அழுத்தமும் உங்களுக்கு அதிகமாக பாதிக்கப்படும். எனவே இந்த ஒரு நாள்ல உங்களுடைய துணைவி வீட்லயோ இல்லைன்னா துணைவன் வீட்லயோ தேவையில்லாத சண்டை சச்சரவு ஏற்படுதுன்னா அதை நீங்க பாருங்க. பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு கூறுங்க. நீங்க அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றதோ அட்வைஸ் பண்றதோ போன்ற செயல்களை நீங்கள் இந்த ஒரு நாளில் பண்ணவே கூடாது. அப்படி பண்ணினீங்கன்னா அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல பிரச்சனையாக இந்த ஒரு நாளில் ஏற்படுத்தி நிற்கும். எனவே இதனையும் உணர்ந்து இந்த ஒரு நாளை நீங்கள் கடத்துவது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுக்கு மோசமான நேரம் உள்ளவர்களுடன் தொடர்பை அதிகரிப்பதை நீங்க தவிர்க்கணும். உங்களுக்கே தெரியும், இவங்க கூட பழகினா நமக்கு தேவையில்லாத பிரச்சனை வரும்பா, இவன்கிட்ட இருந்து நம்ம விலகணும்,
இவனால் நம்மளுடைய லைஃப்பும் பேரும் நம்ம குடும்பமும் நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு. இவன் கூட சேர்ந்து சுற்றினா நம்முடைய வாழ்க்கையில் உருப்பட முடியாது. ஆனால் இவன்கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது விலகணும் அப்படின்னு சில நபரின் மேல் தோணும். அப்படி தோணுகிற நபர்களிடமிருந்து நீங்கள் விலகிக் கொள்வது தான் உங்களுக்கு மிகவும் நல்லது. விலகிக் கொள்ளாமல் அவர்களுடனே நீங்கள் சுற்றி கொண்டிருந்தீங்கன்னா மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு நீங்கள் ஆளாகி விடுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்களும் மனசளவில் ரொம்ப சோகமாகவும் ரொம்ப வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களை உள்ளாக்கிடுவாங்க. எனவே தேவையில்லாத நபர்களிடம் உங்களுடைய பழக்கத்தை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. உங்களுடைய திருமண வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் சந்தோஷம் அப்படிங்கிறது இருக்காது. திருமண வாழ்க்கையும் சரி, காதல் வாழ்க்கையும் சரி, இந்த ஒரு நாளில் சந்தோஷங்கிறது இருக்காது. அது புது தம்பதிகளாக இருந்தாலும் சரி, திருமணமாகி ரொம்ப வருடங்கள் ஆனவர்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு நாளில் பிரச்சனைகள் ஏற்படும். ஒருவருக்கொருவர் ஆணோ பெண்ணோ இருவருமே இந்த ஒரு நாளில் நீங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக தனிமையில் இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள தோன்றும். அவ்வளவு சண்டை சச்சரவுகள் உங்களுடைய வீட்டில் இந்த ஒரு நாளில் நடக்கும். கட்டாயம் இது அனைத்தும் உங்களுடைய வீட்டில் இன்று நடக்கும். ஆனால் இது இந்த ஒரு நாள் மட்டுமே இருக்கும். அதுக்கப்புறம் வருகின்ற நாட்களில் ஒருவருக்கொருவர் புரிந்து கொள்வீர்கள். புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கப்புறம் இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது, இதனால நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு ஒருவருக்கொருவர் கூறி மிகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும். இந்த ஒரு நாளில் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 3ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்துங்க. இந்த 3ஆம் நம்பரை பயன்படுத்தி எந்த ஒரு செயலுக்கு நீங்கள் சென்றாலும் அந்த ஒரு செயலில் உங்களுக்கு வெற்றி மீது வெற்றியானது கிடைக்கும். இந்த ஒரு நாளை பொறுத்த அளவில் உங்களுடைய உடல் நலத்தில் சிறிது அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படும். எனவே மிகவும் கவனமாக இருங்கள். நீங்களும் சரி, உங்களுடைய குழந்தைகளையும் இந்த ஒரு நாளில் தண்ணீரை உடப்புறது போன்ற செயல்களில் ஈடுபடாமல் வைத்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு நோய்கள், சளியோ காய்ச்சலோ இல்லைனா ஏதாவது உடல் அசதியோ போன்ற நோய்கள் இந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஏற்படலாம். எனவே உடல் நலத்தை பொறுத்த அளவுக்கு இந்த ஒரு நாளில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். பணத்தை பொறுத்தளவுக்கு போதுமான அளவுக்கு உங்களுக்கு தேடி வரும். இத்தனை நாட்கள் நீங்கள் நினைத்திருப்பீங்க, நம்முடைய வாழ்க்கையில் பணம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனால் அது நமக்கு எப்பொழுது நம்ம கூட இருக்கும், நம்ம கையில் தங்கணும் எத்தனையோ நாட்கள் நீங்கள் நினைத்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் இனி வருகின்ற காலகட்டங்களில் கட்டாயம் உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய செலவுகளையும் நீங்கள் கம்மி பண்ணி வைத்துக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. தாராள பிரபு மாதிரி உங்களுடைய செலவுகளை நீங்கள் செய்யாமல் பிடித்தவர்களுக்கு செய்யுங்கள். உங்களுக்கு செய்கிறவங்களுக்கு செய்யுங்க. உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை காணவே முடியாது. எனவே நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை அப்படிங்கிறது இல்லாமல் இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள்.
விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை காணவே முடியாது. எனவே நல்லதே நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை அப்படிங்கிறது இல்லாமல் இருங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள்.